அன்பிற்குரிய சகோதரர்களே, நவீன இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய முன்னேற்றம் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறு அம்சங்களை வழங்கி இருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் சகோதரர்களே, பல தீமைகளையும் சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டதாக இந்த ஸ்பெஷலி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அம்சம் இருக்கிறது என்றால் சகோதரர்களே, உண்மையிலே நாம் நம்ப வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில உலமாக்களுடைய பயான கூட சகோதரர்களே கேட்குற நேரம் இது உண்மையிலே இவர் தான் பேசுகிறாரான்னு சந்தேகப்படுற அளவுக்கு நிலைமை உருவாயிட்டு. இப்போ உதாரணமாக சவுதியினுடைய பெரிய ஹை ஸ்காலர்ஸ் ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க பேசுனாங்கன்னு சொன்னால் மக்கள் பெரும்பாலும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய ஃபத்வாக்கள், அவங்களுடைய கருத்துக்கள் அதை மக்கள் உள்வாங்குவாங்க. உடனே சொல்லுவாங்க, ஷேக் பின் உசைமீன் சொன்னார், ஷேக் பின் பாஸ் சொல்லியிருக்கிறாரு, ஷேக் ஃபௌசான் சொல்லியிருக்கிறாரு, இப்படி. ஆனால் இன்றைக்கு அவங்க பேசுகிறத கேட்கும் போதும் இது அவர் தான் பேசியிருக்கிறாரா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அதே வாய்ஸை எடுத்து செட்டப் பண்ணி இன்றைக்கு அவர் கொடுக்காத ஃபத்வாக்களை எல்லாம் அவர் கொடுத்ததாக. அதனால் இந்த மாதிரி செய்து வருகின்ற போது எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அவர்களுடைய புத்தகங்களுக்கு சென்று இவங்க இந்த கருத்தை சொல்லிக்கிறாங்களா என்றதை செக் பண்ண வேண்டியதாகுது. அதிலே விசேஷமாக இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய தகவல்கள், செய்திகள், ஸோ அதில் சிலர்களுக்கு அது கணக்கே இல்லை. வந்தோடனே அவர்கிட்ட ஃபார்வர்டுன்ற ஒரு என்ன, அதில் எது வந்தாலும் உடனே குரூப்ஸ்களுக்கு என்ன செஞ்சிடணும், ஃபார்வர்ட் பண்ணிடணும். அது நல்லது கெட்டதுன்றது நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. அது நல்லதா கெட்டதான்றது என்ன இல்லை சகோதரர்களே. நாங்கள் 4 பேர்கிட்ட கேட்டு விசாரித்த பிறகுதான் என்ன சமுதாயத்தில் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால், தகவல்களை பகுப்பாய்வு செய்து இது உண்மைதானா என்றதை தெரிஞ்ச பிறகு மக்களுக்கு இதை போடுவோம் என்ற பண்பாட்டில் எல்லாரும் இல்லை. சிலர்களுக்கு அது தெரியும், அப்படி ஒன்று மார்க்கத்தில் கடமை என்றதே என்ன தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஹதீஸ் கலை துறையை படித்தவங்களுக்கு விளங்கும். இந்த நபி அவர்களுடைய ஹதீஸ்களை பதிவு செய்வதில் சகோதரர்களே எந்த அளவுக்கு உறுதியாக உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்றது. இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினப, ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டால் ஃபதபையனு, அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே பெரும்பாலும் தீமை என்பது, தீய செய்தி என்றது கெட்டவர்களிடத்து தான் வரும். அதுக்காக வேண்டி நல்லவர்கள்ட்ட வர மாட்டாது என்றது அல்ல. சமயத்தில் தவறாக என்ன செஞ்சிடுவாங்க, அவங்களும் சமுதாயத்தில் சில இல்லாத செய்திகளை சொல்லிவிடுவார்கள். இன்றைக்கு பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய பயான்கள் உட்பட சகோதரர்களே, அந்த பயானில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை எடுத்து பார்த்தால் சில சமயத்தில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய நம்பகத்தன்மையெல்லாம் ஊர்ஜிதம் செய்யாமல், அதை பார்க்காம அப்படியே கேட்டதெல்லாம் கொட்டுறவங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் பல தடவை நாங்கள் உபதேசம் செய்திருக்கிறோம், மார்க்கத்தை நம்ம யாரிடத்திலிருந்து பெறணும் என்றால், ஸ்பெஷலி சகோதரர்களே, உலக விவகாரங்கள், மார்க்கம் எல்லாமே நாங்கள் உண்மையை தான் எடுக்கணும். விசேடமாக மார்க்கம் ஒருவர் பேசுகிறாரா இருந்தால், மார்க்கம் பேசுபவர் மார்க்கம் படித்தவராக இருக்கணும். அப்போ தான் அவரோட பயானே கேட்கணும். இல்லாட்டி அந்த பயானில் இருக்காமல் எழும்பி போகிறது நல்லது. ஏன்னா என்னத்தை சொல்லுவார்ன்றது தெரியாது, அவர் என்ன செய்தியை கொட்டுவார்ன்றது தெரியாது. உண்மையில் சகோதரர்களே, மார்க்க பயான் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், அந்த மார்க்க பயான பேசுபவர் மார்க்கம் படித்தவராக இருந்தால் அந்த பயான்லேருந்து கேட்குறது தான் பிரயோசனம். மார்க்கம் படிக்காத ஒருவர் எழுப்பி கொண்டு மிம்பருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு பேசுகிறாருன்னு வைங்க, இப்போ இவர் என்னத்தை உளருவார்ன்றது தெரியாது. விளங்கிச்சா? அப்போ சமுதாயத்தில் மிம்பருக்கு பக்கத்தில் இருந்து செய்தி சொல்லப்படுவதுண்டா பெரும்பாலும் மக்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. ரோட்டில் பேசுகிறத விட பள்ளியில் பேசுனா அந்த 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 பேச்சுக்கு என்ன வெயிட் ஒன்று இருக்குது. அப்போ சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி உண்மையில் மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பதை நாம் ஊர்ஜிதம் செய்வதாக இருந்தால் சகோதரர்களே, உலமாக்கள் பேசினாலே நாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது என்ற அளவு நிலைமை இருக்குமானால், பொதுமக்கள் பேசுகின்ற போது நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹத்தஸ அன்னி, யார் என்னை பற்றி சொல்லுவாரோ, மாலம் முஹத்திஸ், நான் சொல்லாததை,
நான் சொல்லாததை என்னை பற்றி எவராவது சொன்னால் அவர் நரகத்துக்கு தன்னை தயார் செய்கிறார் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! சுப்ஹானல்லாஹ். நாங்க பயான் செய்யறோம் நரகத்துக்கு பொறுத்துக்கா இல்லையே, சொர்க்கத்துக்கு பொறுத்து தான் நாங்கள் நல்லதை செய்யறோம். அப்ப நபி அவர்கள் மூலமாக நாம் நபி சொன்னதாக ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் சகோதரர்களே, இந்த முறை நாட்டுக்கு போன நேரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இலங்கையில் இருக்கிற ஒரு பிரபல்யமான ஒரு பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுறதுக்காண்டி போனேன். ஃபஜ்ருக்கு போகிற ஒரு பயான் நடந்துச்சு. அந்த பயானில் இருந்து கேட்டால் சகோதரர்களே, எழும்புன உடனே அவர் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி என்னான்னு கேட்டீங்கன்னா, அரபு நாடுகளில் இப்படிதான் சொன்னார், அரபு நாடுகளில் ஃபஜ்ர் தொழுந்தாங்களா பள்ளியை பூட்டிடுவாங்க, தொழுகைக்கு பிறகு பள்ளியை உடனே என்ன செஞ்சிருவாங்க, பூட்டிடுவாங்க தொழுகைக்கு பிறகு. அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் எங்கட நாட்டில் பெரிய பாக்கியசாலிகள், அல்ஹம்துலில்லாஹ், சுபவுக்கு போகிறோம் எங்கட நாட்டில் பாருங்க பள்ளி திறந்துருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த செய்தி உண்மையா? இந்த செய்தி உண்மையா? சவுதிக்கு வந்த போகிற வெக்கேஷன் வந்த போகிற சகோதரர்களே, எங்கட பள்ளிவாசல்ல இருந்து நான் ஃபஜ்ரு முடிஞ்சு சன்ரைஸும் ஆன பிறகு, சன்ரைஸும் ஆகி 15 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ லுஹா தொழுகிற நேரம் வந்துட்டு பள்ளிக்குள்ள இருந்து நான் ஒரு வீடியோ எடுத்தேன்னா, வீடியோ எடுத்து அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதருக்கு அனுப்புனேன். அனுப்பி சொன்னேன், இதை அங்கே சேர்த்து வைங்க. இப்போ டைமை பாருங்க, 5:40 ஆச்சு. அப்போ சன்ரைஸும் ஆகி 20 நிமிஷம் ஆயிட்டு, இன்னும் பள்ளி திறந்தாக்கி பள்ளிக்குள்ள மக்கள் ஈகிறாங்க. பள்ளி இன்னும் திறந்தாகிது, பள்ளிக்குள்ள மக்கள் ஈகிறாங்க. லுஹர் தொழுத பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் இங்கே பள்ளி திறந்திருக்கும். அசர் தொழுத பிறகு மாரிப் வரைக்கும் அநேகமான பள்ளிவாசல்களில் சகோதரர்களே குர்ஆன் ஹலக்கா நடக்குது. அநேகமான பள்ளிவாசல்களில் குர்ஆன் ஹலக்கா நடக்குது. அப்போ பள்ளி பூட்டுறது இல்லை. மாரிப் டு இஷா இல்லை, எந்த பள்ளியும் பூட்டுறது இல்லை. மாரிப் டு இஷா, இஷாவுக்கு பிறகு ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் பள்ளி திறந்திருக்கும். இப்போ நீங்கள் அல்ராஜி பள்ளிக்கெல்லாம் போனீங்கன்னா எப்போ அந்த பள்ளி திறந்தான், ஏன்டா ஃபஜ்ருக்கு போகிறோம் அங்கே பயான் நிகழ்ச்சி இருக்குது, அசரு புற பயான் நிகழ்ச்சி இருக்குது, மாரி புற பயான் நிகழ்ச்சி இருக்குது, உலமாக்களுடைய பாடங்கள் அந்த பள்ளிவாசல்ல நடாத்தப்படுகின்றது, பள்ளி திறந்து. அப்போ இவ்வளவு பள்ளிவாசல் திறந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்போ ஏன் சபையில எலும்பின உடனே அரபு நாட்டுகளில் தொழுகைக்கு போகிற உடனே பள்ளியை பூட்டிடுவாங்க? இது பொய்யா இல்லையா? இது இப்போ நாங்கள் அரபு நாட்டில் இருக்க போய் எங்களுக்கு என்ன விளங்குச்சு, இந்த தகவல் சரியில்லை, இந்த தகவல் பிழை. அப்போ கிட்ட இருந்த ஒருத்தர்கிட்ட செய்தியை சொல்லி நான் சொன்னேன், அவர்கிட்ட போய் சொல்லுங்க இந்த செய்தியை, விளங்குச்சா, இது நீங்கள் சொன்ன தகவல் உண்மையான தகவல் அல்ல. அப்போ சகோதரி, உங்களுக்கு தெரிந்தான இன்னொரு புரளி இந்த நாட்டில், அதாவது இந்த ஹொத்துபா, இமாம் ஓதுன ஹொத்துபா, இதென்ன, இது அரசாங்கத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட ஹொத்துபாவும். எல்லா பள்ளியிலையும் அரசாங்கத்தில் எழுதி கொடுக்கறது தான் என்ன செய்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு இப்போ இந்த எங்களோட பள்ளியில் என்னத்தை பற்றி இமாம் ஓதுனாரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி ஓதுனாரு. இன்றைக்கு ஹரத்தில் என்ன ஹொத்துபான்னு பாருங்க, மக்கால என்ன ஹொத்துபா, மதீனால என்ன ஹொத்துபா, இன்றைக்கு அல்ராஜி பள்ளியில் என்ன ஹொத்துபா ஓதப்பட்டுச்சுன்னு பாருங்க. இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு தலைப்புக்கள்ல இமாம் என்ன செய்கிறாங்க, ஹொத்துபா ஓதுறாங்க. அப்போ இது ஒரு புரளியா இல்லையா? அரசாங்கத்தால் எழுதி கொடுக்கறது தான் இமாமுங்க. சகோதரர்களே, சில சமயத்தில் மினிஸ்ட்ரியில இருந்து தலைப்பு வரும், எல்லா பள்ளி இமாம்களுக்கும் சொல்லுவாங்க, இன்றைக்கு புகைத்தலை பற்றி என்ன செய்யுங்க, ஹொத்துபா ஓதுங்க, இன்றைக்கு புகைத்தலை பற்றி ஹொத்துபா ஓதுங்க. இப்போ 2 கிழமைக்கு முதல்ல உங்களுக்கு தெரியுமா, வெக்கேஷன் பீரியட், நிறைய கல்யாணம் நடக்கும், கல்யாணங்களில் நடைபெறக்கூடிய வீண் விரயத்தை பற்றி ஹொத்துபா ஓதுங்கன்னு தலைப்பு வந்துருச்சு. எல்லா பள்ளி வாசல்லையும் இமாம்கள் அந்த தலைப்புல ஓதுனாங்க, அவங்க தேர்வு செஞ்சு அந்த தலைப்புல என்ன செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்திருந்தாப்புல என்ன செய்யும், மினிஸ்ட்ரியில இருந்து மெசேஜ் வரும், இன்ன தலைப்புல ஹுத்பா ஓதுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஹுத்பாவை செலக்ட் பண்றது யாரு, அந்த பள்ளி இமாம் தான் செலக்ட் பண்ணுவாரு. எல்லா பள்ளி இமாம்களுடைய ஹுத்பாவும் ஒரே தோரணையில இருக்காது. அப்ப எனவே இப்படி புரளிகளை நாம் சமுதாயத்தில் பரத்தலாமா? இப்ப அதைத்தான் இமாம் சொன்னாங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒருத்தண்ட குரலை இன்னொருத்தருக்கு மாற்றி இல்லாத பொய்யெல்லாம் சகோதரர்களை, இதெல்லாம் சாதாரண பாவம் கிடையாது. எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி அவங்க சொல்றாங்க, நபி அவங்க ஒரு கனவு காண்றாங்க. 2 மலக்குமார் வந்து அந்த கனவுல நபி அவங்கள கூட்டிக் கொண்டு போறாங்க. கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு குற்றங்களுக்கான தண்டனைகளை காட்டி கொடுக்குறாங்க. இன்ன குற்றம் செய்தால் இப்படித்தான் தண்டிக்கப்படுவாங்க, இன்ன குற்றம் செய்தால் இப்படித்தான் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு காட்டி கொண்டு போன ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அதுல வரக்கூடிய ஒரு செய்திதான் சகோதரர்களே, ஒரு மனிதனை பார்க்கிறாங்க நபி, அவனுடைய நாவு, அவனுடைய வாய் வந்து கிழிக்கப்படுவதாம். எப்படி, இந்த பக்கத்துல இருந்து கத்திய வச்சு
புடரி வரைக்கும் அந்த மலக்கு என்ன செய்யறாராம், அப்படி ஒரு கிளி. அதுக்கு போற இந்த பக்கத்தால வச்சு அப்படி பிடரி வரைக்கும் என்ன செய்து திரும்ப கிழிக்கிறாங்களாம். இதை கிழிக்கிற நேரம் இது திரும்ப செட் ஆகிறது, இதை கிழிக்கிற நேரம் இது என்ன, அப்ப திரும்ப திரும்ப இவ்வாறு வாய் கிழிக்கப்படுகின்றது. அப்ப நபி அவங்க கேட்டாங்களா, யார் இவருன்னு கேட்டாங்க. இவ்வாறு தண்டிக்கப்படக்கூடிய இந்த மனிதர் யார்? அப்ப அந்த மலக்கு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இவர் எப்படியான ஆளுண்டா, இவர் வெளியே போய் ஒரு பொய்யை செல்லுவாரு. அந்த பொய் அந்த ஊரோட மட்டும் நிற்காது, அந்த பொய் என்ன செய்யும், உலகம் எல்லாம் பரவிடும். அந்த அளவுக்கு உலகம் பரவும் அளவுக்கு போய் சொல்லக்கூடியவர். சகோதரர்களே, இன்றைக்கு அந்த காலத்தில் உள்ளவங்க யோசிப்பாங்க, எப்படிடா மதீனால ஒரு பொய் சொன்னா அது உலகம் எல்லாம் போகும். இன்றைக்கு ஃபேஸ்புக்கும் இந்த வாட்ஸ்அப்பும் வந்த பிறகு நபி அவங்க சொன்னது எவ்வளவு, எந்த அளவுக்கு இப்ப மெசேஜ் போட்டோன்னு வைங்க, இங்க ரியாதில் உள்ள மக்களுக்கு தெரிய முதல்ல நாட்டில் உள்ளவங்க குழந்தை கேட்கிறாங்க, என்ன இப்படி ஒரு செய்தி பரவிச்சே, இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி. இங்க உள்ளவங்களுக்கு தெரியும், அங்க உள்ளவங்களுக்கு செய்தி போயிட்டு. அப்ப அந்த அளவுக்கு மிக வேகமாக பொய்கள் பரவுகிறது என்றால் அதற்கு இந்த தொழில்நுட்பம் சகோதரர்களே இன்று காரணமாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை நாங்க அவசரமாக ஃபார்வர்ட் பண்றதோ, அவசரமாக ஷேர் பண்றதோ இல்லை. இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எப்ப எனக்கு உறுதியா இது சரியானது, இந்த தகவல் உண்மையானது என்று தெரிந்தால் அதை எப்படி நாங்க வெரிஃபை பண்றது? எங்களுக்கு தெரிஞ்ச உலமாக்களுக்கு கொஞ்சம் அனுப்பி இது ஒத்தன்டிக்கா இல்லையா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கலாமா இல்லையா? கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த நன்மையை பரத்துறதுல நாங்க மும்முரமாக இருக்கலாம். காரணம், நன்மை பரப்பதின் மூலமாக எங்களால 10 பேர் படிச்சாங்கன்னு சொன்னா அந்த நன்மையும் போனஸ் என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. பொய் சமுதாயத்தில் பரவினால் அந்த பொய்யின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதம் சாதாரணமானதல்ல. இப்ப பாருங்க, பொய் விஷயத்துல மனிதர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு உறுதியான சட்டம் போட்டு வச்சிருக்கிறான். குர்ஆன் சூரா அன்-நூர் படிச்சு பாருங்க, ஆரம்ப பேஜிலே அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், யாரெல்லாம் தன் மனைவிமார்கள் மீது விபச்சார குற்றம் சாட்டுவார்களோ, யாரெல்லாம் தன் மனைவிமார்கள் மீது விபச்சார குற்றம் சாட்டுவார்களோ. வெளியில உள்ளவனுக்கு சாட்டுறதுன்றது வேற, தண்ட பொண்டாட்டிக்கே இவன் விபச்சாரம் செஞ்சான்னு ஒரு மாப்பிள்ளை சொல்றதா இருந்தா இது லேசான ஒரு செய்தி அல்ல. இது அல்லாஹ் என்ன சொன்னான், அவ்வாறு கணவன்மார்கள் மனைவிமார் மீது விபச்சார குற்றம் சாட்டினால் வலம் யகுன் லஹும் அர்பஅத்து ஷுஹதா, 4 சாட்சிகளை கொண்டு வரணும், 4 சாட்சிகளை கொண்டு வரணும். சரி, 4 சாட்சி இல்லைன்னு வைங்க, என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், நீ சத்தியம் செய்யணும், 4 சத்தியம் செய்யணும். அந்த 4 சாட்சிக்கு பதிலாக நீ 4 சத்தியம் செய்யணும். சரி, 4 சத்தியம் செஞ்சதோட முடிஞ்ச விஷயம் இல்லை. 5வது நீங்க சொல்லணும், வல் ஹாமிஸா அன்ன லஅனத்துல்லாஹி அலை, அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் நான் பொய் சொன்னால் என்று சொல்ல வேண்டும். இப்ப பாருங்க, சும்மா விபச்சார குற்றம் மனைவி செய்தால் என்று சும்மா சொல்லிட்டு போவேலாது. அப்ப பொய்க்கும் மக்கள் இதை பயன்படுத்துவாங்க. சில சமயத்துல சில கணவன்மார்களுக்கு மனைவிமாரை பிடிக்கல, அல்லது இவ தூக்கி வீசணும், இவ என்னையாவது செஞ்சிடணும், இவர்கிட்ட கலவணும்னு சொன்னா அதுக்கு லேசான வழி என்ன? லேசான வழி இப்படி ஒரு குற்றத்தை சாட்டினா விஷயம் முடிச்சு. சரி, குற்றத்தை சாட்டிட்டு சும்மா போகலாம்னு அல்லாஹ் விட்டானா? இல்ல, அப்படி நீங்க நினைச்ச மாதிரி குற்றம் சாட்டிட்டு போக முடியாது. குற்றம் சாட்டினால் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். சோதரில் 4 சாட்சி என்றது சாதாரண விஷயம் அல்ல. யாராவது ஒருத்தன் தன்னுடைய மனைவி அப்படி ஒரு தவறு செய்யறத கண்டா ரோட்ல போய் 4 பேரை கூட்டிட்டு வந்து காட்டுவானா? நடக்குமா? அது நடக்காது. எனக்குச்சா? அதனால அல்லாஹ் என்ன செய்துட்டான், இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். 4 சாட்சி உனக்கு இல்லையா, அப்ப 4 சத்தியம் பண்ணு, 4 சத்தியம் பண்ணு. 4 சாட்சிக்கு பதிலாக அல்லாஹ் மீது ஆணையாக இவள் விபச்சாரம் செய்ததை நான் பார்த்தேன் என்று சொல். சரி, 4 சத்தியம் பண்ணிட்டாரு, அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சா? இல்ல, முடியல. அப்ப என்ன செய்யணும்? 4 சத்தியத்துக்கு பிறகு நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று தன்னைத்தானே சபித்துக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே சபித்துக் கொள்ள வேண்டும். சரி, அதோட சப்ஜெக்ட் முடியுதா? இல்ல, அங்கேயும் முடியல. ஏன் சகோதரர்களே, சிலர்களுக்குரிய வரட்டு தைரியமேகிதானே, சிலவனுக்கு வரட்டு தைரியமேகும். சத்தியம் 40 செய்யறதுக்கு ரெடி ஆயிப்பான். 4 சத்தியம் இல்ல, 40 சத்தியம் பண்ண சொன்னாலும் என்ன ரெடி ஆயிப்பான். சாபமா ஒண்டா இல்லையே 9 சொல்றேன்னு ரெடி ஆயிருப்பான். அப்படியான வரட்டு தைரியம் உள்ளவர்களை
கட்டுப்படுத்துறதுக்காக எல்லாம் என்ன செஞ்சான் தெரியுமா? இப்படி எல்லாம் செஞ்சத்தோட காதி என்ன செய்ய மாட்டாரு ஜட்ஜ், உடனே அந்த பொம்பளைக்கு விபச்சாரம் குற்றம் உன் மீது சாட்டப்பட்டு விட்டது, அப்ப உனக்கு அடிக்கணும்னு சொல்லி ஏன்னா கொல்லணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட மாட்டார். உடனே அந்த பெண் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்ணுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க. இவன் சொல்றது உண்மையா பாருங்க, 4 சாட்சிக்கு பதிலா சத்தியமும் பண்ணி சாபமும் விட்ட பிறகு ஓகே தண்டனையை நிறைவேற்றுங்க என்று சொல்லாம உடனே அல்ல அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யறான், பெண்ணுக்கு கொடுக்கிறான், அந்த மனைவிக்கு. இவன் செல்றது உண்மையா? அப்பெல்லாம் சொல்றான் அதாப். இப்ப சாட்டப்பட்ட இந்த குற்றத்திற்குரிய தண்டனையை தடுத்து விடும், அவக்கு கொடுக்காம ஆக்கிவிடும். எது? அவவும் என்ன செய்யணும், 4 சத்தியம் பண்ணணும். 4 சத்தியம் பண்ணி இவன் பொய் சொல்றான், இவன் உண்மையை சொல்லல, இவன் சொல்றது பொய் அப்படின்னு 4 சத்தியம் அவ பண்ணி, அதுக்கு பின்னால நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் என்று அவள் சொன்னால் அந்த இடத்துல கேஸ் கேன்சல் ஆகிரும், பிடிச்சு. உண்மையிலேயே நடந்திருந்தாலும் சகோதரர்களே, அந்த பெண்மணி அவ்வாறு கூறிவிட்டால் இந்த இடத்துல ஜட்ஜ் என்ன செஞ்சிருவாரு, குற்றவாளி இல்லைன்னு தீர்மானிச்சிருவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையில் உள்ள சான்றை வச்சு தான் அவர் தீர்மானிக்க முடியும். யதார்த்தத்தில் என்ன நடந்தது என்றது அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. 4 சாட்சிகள் வந்து சொன்னால் சப்ஜெக்ட் வேற. இல்ல 4 சாட்சி இல்லையா, இவர் சத்தியம் பண்ணி போட்டு இவர் தன் மீது சாபத்தை இட்டு கொண்டாலும் சகோதரர்களே, நான் சொன்ன மாதிரி வரட்டு தைரியம் உள்ளவர்கள் அதையும் செய்வார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அந்த பெண்மணிக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அவவும் சத்தியம் செய்து தன் மீது சாபமிட்டு கொண்டால் முடிஞ்சு, தண்டனை நிறைவேற்றப்படாது. அப்ப பாருங்க, ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் அங்க போட்டான்னு சொன்னா, மனைவிமார்கள் மீது பொய்யாக என்ன செஞ்சிடக்கூடாது. இப்படி ஒரு வாய்ப்பு இல்லைண்டா சகோதரர்களே, நினைச்சவன் எல்லாம் நினைச்ச மாதிரி பொய்ய சொல்லிட்டு போயிடுவான். நினைச்சவன் எல்லாம் பொய்ய என்ன செய்யணும், நினைச்ச மாதிரி சொல்ல. எனவே பொய் என்பது ஒரு மாபெரிய ஒரு ஆபத்து, சமூக சீர்கேடு, சமூகத்துக்குரிய பெரிய சாபக்கேடு. அதனால தான் நபி சொன்னாங்க, இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர். சொன்னாங்க, இய்யாக்கும் வல் கதிப், பொய் பேசுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் தீமையின் பக்கம் உங்களை அழைத்து செல்லும். பிறகு சொன்னார்கள், வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், தீமை நரகத்தின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும். அப்ப நீங்க பொய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும், பொய் பாவத்தின் பக்கம் உங்களை அழைத்து செல்லும். இப்ப நாங்க பாக்குறோமா இல்லையா, பொய்யொன்ற சொல்லிட்டாரு, திடீர்னு போய் மாட்டிப்படுற மாதிரி ஒரு நிலைமை வந்தா அதை மறைக்கிறதுக்கு இன்னும் 10 பொய் சொல்ல வேண்டியதாகி, அப்படியா இல்லையா? அதை மறைக்கிறதுக்கு இன்னும் 10 பொய் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப எனவே சகோதரர்களே, பொய் என்ன செய்யும், தீமை. அப்ப பொய்யில் ஒரு வகைத்தான், நாம் பொய் கூறுவதில் ஒரு வகைத்தான் எமக்கு வரக்கூடிய செய்திகளை ஊர்ஜிதம் செய்யாது, உறுதிப்படுத்தாது மக்களுக்கு நாம் அதை பரத்துவது. எனவே வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஃபேஸ்புக் மூலமாக சகோதரர்களே, வரக்கூடிய செய்திகளை நாம் ஊர்ஜிதம் செய்யாமல், உறுதிப்படுத்தி கொள்ளாமல், அதிலும் விசேடமாக மார்க்க அம்சங்களாக இருந்தால் இன்னும் கூடிய கவனம் நாம் செலுத்துவோம். மார்க்க அம்சங்களாக இருந்தால் இன்னும் கூடிய கவனத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மனிதனுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது. இதை நன்மைக்கு பயன்படுத்தினால் சகோதரர்களே, பல கோடி நன்மைகளை ஒரு நேரத்தில் அடைஞ்சு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வாக்கியம் நிறைந்ததாக அல்லாஹ் அதை வைத்திருக்கிறார். ஆனால் அதை தீமைக்கு நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய பாவத்தையும் சுமந்து பிறருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகும். எனவே இத்தகைய தீய நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.